மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே, மேலிடம் பொறுப்பாளர்கள் திரு மீர் அவர்களே, திரு ஆல்வா அவர்களே, முன்னாள் மாநில தலைவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப சிரமமான விஷயம். சீக்கிரம் மைக்க கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனால் சுருக்கமாக தான் பேச போறேன். ஒரே ஒரு கருத்து தான், டீலிமிட்டேஷனை பற்றி நம்மளுடைய நிலை, ஏன் அந்த நிலையை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை மட்டும் விளக்குவதுதான் என்னுடைய பொறுப்பு. அதற்கு முன்னாடி ஒரே ஒரு பொது கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 59 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியில் இப்ப அமையறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த அரசியல் சூழலை நாம் பயன்படுத்தி இப்பொழுது ஒரு கூட்டணி ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறோம். அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நமதை சார்ந்தவர்கள் 2 பேர் மந்திரி ஆயிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நமது கட்சியிலே ஒரு தவறான அபிப்பிராயம் உண்டு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியை வச்சிருக்கலாம், அதை சிலர் தடுத்து விட்டார்கள் என்று எல்லாம் விமர்சனம் நிறைய வருது. அண்ணன் திருநாவுக்கரசு கூட அதை பத்தி பேசினாங்க. அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். இப்போ நிறைய பேர் நிறைய கருத்தை சொன்னோம் தேர்தலுக்கு முன்னாடி. நானே கூட்டணி ஆட்சி வேணும்னு 2024 ஜூலை மாசம் பேசினேன். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். புதுக்கோட்டையில பேசினேன், சிவகங்கையில பேசினேன். அண்ணன் திருநாவுக்கரசு கூட அங்க இருந்தாங்க. நான் அப்படி சொன்னதுக்கே எனக்கு எதிர்த்து ஒரு பெட்டிஷன் போட்டு ஒடுங்கு நடவடிக்கை கொடுக்கல, ஆக்ஷன் எடுக்கணும் சொன்ன காலம் அது ஒரு காலம். கூட்டணி ஆட்சி வேண்டும் சொன்னதுக்காக ஒழுங்கு நடவடிக்கை கொடுக்கல, எனக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் சொன்ன ஒரு காலம் இது ஒரு காலம். இப்ப கூட்டணி ஆட்சியில நம்ம இருக்கிறோன்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி பல பேர் பல கருத்து சொன்னோம். அதுல இன்னும் சிலர் தனிப்பட்ட முறையில் திரு ராகுல் காந்தி கிட்ட கருத்தை சொன்னோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள கருத்தை பரிமாற்றிக் கொண்டோம். சிலர் வெளிப்படையா தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். சிலர் எல்லாம் உள்ளுக்குள்ள பேசும்பொழுது வெளிப்படையான கருத்துக்கள் பரிமாற்றம் செய்து கொண்டோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு முடிவெடுக்கும் பொழுது முன்பெல்லாம் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்தார்கள் கூட சில சமயம் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா இந்த தடவை அந்த குற்றச்சாட்டை வைக்கவே முடியாது. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அனைத்து முன்னோடிகளையும் நேரடியாக டெல்லிக்கு அழைத்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ், ஸ்டேட்ல நேஷனல் லெவல் ஆபீஸ் பேரர்ஸ், முன்னாள் தலைவர் எல்லாரையும் அழைச்சு 1 to 1 தனித்தனியா கருத்து கேட்டாங்க. அந்த கருத்து கேட்டதுக்கு அப்புறம் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி திரு KC வேணுகோபால் அவர் ஒரு எம்எல்ஏ கிட்டையும் கருத்து கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலஸ்ல ஒரு கூட்டணி வச்சோம். இது எந்த ஒரு தனிநபரோ யாரோ யாரு மேலேயும் திணிக்கல. ஒரு தடவையும் ஒரு முடிவு சரியா போகும். ஒரு அண்ணன் திருநாவுக்கரசு சொன்ன மாதிரி சில சமயம் முடிவுகள் தவறாகவும் போகும். ஒரு பொலிட்டிக்கல் கால்குலஸ் தவறாக போலாம். தவறாக போச்சுன்றதை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா அந்த முடிவை யாரோ ஒரே ஒருத்தர் எடுத்தாரு, அதை திணித்தார்கள் என்று சொல்வதெல்லாம் தவறு. குறிப்பாக அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பாண்டிச்சேரியில பேசின பேச்சு எனக்கு உகந்தது கிடையாது. அவர் பாண்டிச்சேரியில பேசும்போது சில குள்ளநெறிகள் குளிப்பறித்தார்கள் என்று சொன்னார். அதை நான் ஏற்கவில்லை. அதை நீங்கள் யாரும் ஏற்கக்கூடாது. நடந்த உண்மை என்னவென்றால் ஒரு கலெக்டிவ் டிசிஷனை கட்சி எடுத்துச்சு. சில சமயம் கலெக்டிவ் டிசிஷன் கரெக்டா போகும், சில சமயம் கலெக்டிவ் டிசிஷன் தப்பா போகும். நான் ஒத்துக்கிறோம், எல்லாரும் கலெக்டிவ் டிசிஷன் எடுத்தவங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். அந்த கால்குலஸ் தப்பா போச்சு. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து குள்ளநெறிகள் குளிப்பிரித்தார்கள் என்று ஒரு அமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பேஸ்புக் அதுல எல்லாம் எழுதுறவங்க உண்மையை தெரிஞ்சுங்க. எல்லாரையும் கலந்து ஆலோசித்து இந்த முன்னாடி ரோல இருக்கிறவங்க அத்தனை பேருடைய கருத்தையும் கேட்டுதான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுத்தார்கள். அந்த முடிவு சரியா இல்லையான்ற அப்புறம் பரிசீலனை பண்ணலாம். ஆனா யாரையும் கேட்காம தன்னிச்சையாக அந்த முடிவை எடுக்கவில்லை. அது ஒரு கூட்டு முடிவு. அந்த கூட்டு முடிவை எடுத்தோம். அது சில சமயங்களில் சரியா போகும், சில சமயங்களில் சரியா போகும். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கூட்டு முடிவை யாரும் தனியாக எடுக்கவில்லை, தனிநபர் யாரும் எடுக்கவில்லை. அகில இந்திய காங்கிரசும் அது மீது யார் மீதும் திணிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை விமர்சனம் செய்யும் பொழுது கொஞ்சம் நாகரிகமாக உண்மையை அறிந்து விமர்சனம் செய்யுங்கள். விமர்சனம் செய்வதற்காகவே விமர்சனம் செய்யாதீர்கள். பல பேர் தனியா சொன்ன கருத்து ஒண்ணு, பல பேர் வெளியே சொன்ன கருத்து ஒண்ணு. அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு கால்குலஸை எடுத்தார்கள். அதோட இன்னும் விஷயத்துக்கு போகல. இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இப்ப டீலிமிட்டேஷனுக்கு வரேன். அண்ணா பீட்டர், கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ஒன்றும் கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணிட மாட்டேன். கொஞ்சம் கவனம் இருக்கணும்ல எல்லாருக்கும். இந்த டீலிமிட்டேஷன் கொஞ்சம் ரொம்ப சீரியஸான விஷயம். இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டும். நான் சொல்ற கருத்துக்களை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை நீங்க வெளியே போய் பரிமாற வேண்டும். அதான் முக்கியம். நம்ம மட்டும் இந்த கூட்டத்தில் பேசிட்டு போனா பத்தாது. பொதுமக்களிடம் இந்த கருத்துக்களை நீங்க போய் சொல்ல வேண்டும். அரசியல் ஜனநாயகத்தில் என்ன ஒரு பிரின்சிபல்? 1 man 1 vote.
எல்லா நபருக்கும் ஜனநாயகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் என்பதுதான் ஜனநாயகத்தில் இருக்கிற பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை நானும் ஏத்துக்கிறேன், காங்கிரஸ் கட்சியும் ஏத்துக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ரேட்ல பாப்புலேஷன் வளர்ந்துச்சு. அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கும் முதல்ல ஈக்குவலா தான் கொடுத்தாங்க. ஜனத்தொகை ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இந்தியா முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர்களை பகிர்ந்து விட்டோம். அந்த பகிர்ந்த பின்னர் ஒரு ஸ்டேட்லயும் ஜனத்தொகை வெவ்வேறு ரேட்ல கூட ஆரம்பிச்சிருச்சு. வட இந்தியாவில் தமிழ்நாட்டை விட தென்னிந்தியாவை விட அதிக ரேட்ல கூட ஆரம்பிச்சிருச்சு. நார்த் இந்தியன் பாப்புலேஷன் ரேட் தமிழ்நாடு சவுத் இந்தியன் பாப்புலேஷன் ரேட்டோட கூட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்முடைய அரசியல் சாசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, எப்பப்ப மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறோமோ அப்பப்ப இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடைய சீரமைப்பை செய்ய வேண்டும். அது பிரின்சிபலா கரெக்ட் தான். கூட ஜனம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கூட கொடுக்கணும், கம்மியாயிருச்சு அது பண்ணணும். ஆனா அப்நார்மலா நார்த் இந்தியால குரோ ஆகும் போது சவுத் இந்தியால குறையும் பொழுது என்ன ஆகும்னா, ஜனத்தொகை அடிப்படையில் மட்டுமே நீங்க பாராளுமன்ற தொகுதிகளை பிரித்தீர்கள் என்றால் தமிழகம் வஞ்சிக்கப்படும். நம்ம இங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணோம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணோம். எல்லா பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லா லாரிக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணி தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைய ஆரம்பிச்சு. இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்கள் 1971 தேர்தல், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது, நமக்கு மொத்தம் 41 தொகுதி இருந்தது, அதை 39 குறைஞ்சது. இதே பேசிஸ் கண்டினியூ ஆயிட்டே போச்சுன்னா பாப்புலேஷன் 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுக்கும் போது சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தோம் என்றால் சவுத் இந்தியாவுக்கு குறைஞ்சிட்டே போகும், நார்த் இந்தியாவுக்கு கூடிக்கிட்டே போகும். இது ஃபேரா இருக்காது என்பதை உணர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் 1976 25 வருஷத்துக்கு 71 சென்சஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். 1971 என்ன ஜனத்தொகை இருந்ததோ அந்த ஜனத்தொகை பேசிஸ்ல தான் பார்லிமெண்ட் பிரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருப்பாங்க, யூபியில எல்லாம் 20 லட்சம் 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருப்பாங்க. அதனால 71 இருக்கிற பார்லிமெண்ட் சைஸை ஃப்ரீஸ் பண்ணி 543 சொன்னாங்க. இது இந்திரா காந்தி 76 செஞ்சாங்க. 25 வருஷம் 2001 முடிஞ்சது. அப்ப 2001 யார் கவர்மெண்ட்ல இருந்தா? பிஜேபி கவர்மெண்ட். அங்க இருந்தவர் பெரிய மனுஷன் வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஆமா, இந்திரா காந்தி பண்ணது கரெக்ட், இத ஜனத்தொகை அடிப்படையில் நம்ம மாத்திக்கிட்டே போனோம்னாக்க சவுத் இந்தியாவுக்கு குறையும், நார்த் இந்தியாவுக்கு கூட போயிடும். அதை மெயின்டைன் பண்ணா தான் இந்தியாவோட பெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒருவனுக்கு ஒரு ஓட்டுன்றது ஒரு பிரின்சிபல் இருந்தாலும் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களோட உரிமைகளையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்டென்ஷன் இப்ப டிசம்பர் 31, 2026 வரைக்கும் வரப்போகுது. இப்ப என்ன சொல்றாங்க பிஜேபி? மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்போம் சொல்றாங்க. அது சட்டத்தில் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. கடைசியா எடுத்த கணக்கு 2011 கணக்குப்படி நீங்க சீரமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும். 39 நிக்காது, ஏன்னா நம்ம ஜனத்தொகை கூடிச்சு, கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனா கேரளாவுக்கு 20 இருந்து குறைஞ்சிரும், உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய அளவுல கூடும், பீகாருக்கு பெரிய அளவுல கூடும், ராஜஸ்தானுக்கு பெரிய அளவுல கூடும். இந்த அடிப்படையில் நீங்க சீரமைப்பு பண்ணீங்கன்னா நமக்கு வஞ்சிக்கும்ன்றது எல்லாரும் உணர்ந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் உணர்ந்தாங்க. இதுக்கு நடுவில் மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், காங்கிரஸ் கட்சியும் ஒத்துக்கிட்டுச்சு. அது சட்டம் ஆயிருச்சு. சட்டமாயி 3ல் 1 பங்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா மகளிருக்கு நீங்க சட்டப்படி கொடுக்காட்டி எந்த கட்சியும் கொடுக்காது, காங்கிரஸ் கட்சியே கொடுக்கறது இல்ல, அது வேற கதை. அப்படி சட்டம் இருந்தா தான் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம கொடுப்போம். அதுக்கு வரவேற்கிறோம். அதை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது, அது யுனானிமஸா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆச்சு. பிஜேபி என்ன பண்ணிருக்கணும்? 543 பேர்ல 1/3 விமனுக்கு கொடுத்தா 181 சீட்டு மகளிருக்கு ஒதுக்கி இருக்கணும். அதை ஒதுக்காம அவங்க என்ன பண்றாங்க? டீலிமிட்டேஷனோட ஒரு முடிச்சு போடுறாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணி அதுல நாங்க 3ல் 1 பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் பில் இந்த எலெக்ஷன் நடக்கும் போது ஏப்ரல் மாசம் கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த விசித்திரத்தை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது. 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்டி ஒரு டீலிமிட்டேஷன் பில்லுன்னு கொண்டு வராங்க. அந்த பில்லு வரும்போது அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும்னா 3ல் 2 பகுதி அவர்கள் வாக்கு வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னாக்க அந்த சட்டத்துப்படி சென்சஸ் 2011
சென்சஸ் படி தான் சீட்டை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 47 கூடும், ஆனா யூபிக்கு 80ல இருந்து 117 கூடிரும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதை யாரும் ஏத்துக்கல, அதை வந்து தோக்கடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு டிபேட் நடக்கும் பொழுது ஓரலா இதெல்லாம் ரிட்டர்னாலாம் கொடுக்கல, நாங்க யூனிஃபார்மா 50% கூட்டிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பில் டிஃபீட் ஆயிருச்சு, அது போயிருச்சு. இப்ப திருப்பி ஒரு முயற்சி செய்யறாங்க. என்ன முயற்சி செய்யறாங்கன்னா, நாங்க பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ண மாட்டோம், யூனிஃபார்மா 50% கூட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூனிஃபார்மா 50% கூட்டுறதுனால 2-3 ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் அந்த வலையில சிக்கிறாங்க. அந்த வலையில சிக்கின 2 கட்சியில ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏப்ரல் மாசம் ஒரு நிலையில இருந்தார்கள். இந்த டீலிமிட்டேஷன் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை என்ற நிலையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் ரீதிங்க் வந்துருச்சு. அந்த சாஃப்ட் ரீதிங்க் ஏன் வருதுன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகும், எல்லாருக்கும் 50% கூட்டிடலாம், எல்லாருக்கும் யூனிஃபார்மா 50% கூட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன வஞ்சகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலயும் வஞ்சகம் உண்டு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டுங்க. எல்லாருக்கும் 50% கூட்டினாக்க ரேஷியோ மெயின்டைன் ஆகும். இப்போதைக்கு நமக்கு 7.118% இருக்கு. நமக்கு 39 சீட்டு 543 7.18. அதே மாதிரி 880 பாராளுமன்றத்தை கூட்டி அதே மாதிரி எல்லாருக்கும் 50% கூட்டினா அதே ரேஷியோ இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், ரேஷியோ இருக்கும். ஆனா பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ரேஷியோ மட்டும் பார்த்தா பத்தாது. முதல் பிரச்சனை என்னன்னா, இப்ப இருக்கிற 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்ல நாங்க பேசினா யாருக்கும் எங்களுக்கு டைம் கிடைக்கிறதே கிடையாது. நீங்க எல்லாம் பார்லிமெண்ட்டை பாக்குறீங்களா இல்லையா தெரியும், அசம்பிளியை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்லிமெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்க. பார்லிமெண்ட்டை பார்க்கும்போது 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்ல யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்கிறது கிடையாது. நான் கூட வேடிக்கையா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நான் 7 வருஷம் எம்பியா இருக்கிறேன், அந்த ஸ்பீக்கருக்கு என் பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. என்ன இன்னும் கீர்த்தி தான் கூப்பிட்டு இருக்காரு, அவர் என் பேரே தெரியாது. இது 850 பேர் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, 850 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா யாருக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும்? ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, a larger parliament does not mean a more democratic parliament. A larger parliament will be an ineffective parliament. அந்த சபையில கூடி கலைய வேண்டுமே தவிர அங்க விவாதம் நடத்த முடியாது. பாராளுமன்றம் எதற்காக இருக்கிறது? விவாதிப்பதற்கு, சட்டத்தை விவாதிப்பது. எந்த சட்டத்தையும் விவாதிக்காம சும்மா கூடி கலைஞ்சு மேஜையை தட்டிட்டு போறதுக்கு பார்லிமெண்ட் கிடையாது. ஒரு பில்லையும் படிக்கணும், அந்த பில்லை பத்தி நம்ம விவாதம் பண்ணணும், அதுக்கு பாதக சாதகத்தை சொல்லணும், மாநில உரிமைகளை பத்தி பேசணும். 850 பேர் இருக்கிற சபையில போய் என்ன பேச முடியும்? 543 பேர் இருக்கிற சபையிலே பேச முடியல. இதை 850 உயர்த்தினார்கள் என்றால் மேலோட்டமாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம் என்று நினைப்பார்கள். ஆனா எஃபெக்டிவ்னஸ், யூஸ்ஃபுல்னஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அது ஒரு யூஸ்லெஸ் பார்லிமெண்ட் ஆயிடும். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெளிவா தெரிஞ்சுங்க, இந்த 50% எல்லாருக்கும் கூட்டினா என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க இருக்கிற பிராந்திய கட்சிகள்லாம் இன்னும் சீட்டு இன்னொரு 10-20 பேருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் கூட்டினீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், கிரிக்கெட் மேட்சை உதாரணம் கொடுக்குறேன். நான் 10 ரன் அடிக்கிறேன், திரு பீட்டர் சாரோட டீம் வந்து 20 ரன் அடிக்குது. நான் 10 ரன்ல அவர்கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த தடவை வித்தியாசம் எனக்கும் அவருடைய டீமுக்கும் 10 ரன் வித்தியாசம். புரியுதுல்ல? எனக்கும் 50% கூட்டுறாங்க, அவருக்கும் 50% கூட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அவருடைய 20 ரன் 30 ரன் ஆயிடும், என்னுடைய 10 ரன் 15 ரன் ஆயிடும். யாரு ஜெயிக்கிறா? அவரு ஜெயிக்கிறாரு. எத்தனை ரன்ல? 15 ரன்ல ஜெயிக்கிறார். போன மேட்ச்ல 10 ரன்ல போச்சு வித்தியாசம், இந்த மேட்ச்ல 15 ரன்ல போச்சு. தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் வித்தியாசம் என்னப்போ? 40 சீட்டு. தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட்டு, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டு. எல்லாருக்கும் 50% கூட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 60 ஆகும். உத்தரப்பிரதேசம் 120 ஆயிடும். 120 பேர் உத்தரப்பிரதேசத்துல வந்து உட்கார்ந்தான்னு வச்சுங்க, எல்லாம் பயில்வானே வச்சுக்குவான். 120 பயில்வான் வந்து உட்கார்ந்தானா இங்க இருக்கிற 60 பேருக்கு எங்க போறது? நம்ம அவங்க என்ன நாளைக்கே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க, முக்காவாசி சட்டத்துக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும், இந்த 2/3 எல்லாம் தேவையில்லை. நாளைக்கே அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க, டாக்ஸ் டெவல்யூஷனை வந்து டிப்ரெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. இல்ல இந்தியை வந்து கம்பல்சரி ஆகணும்னு சொல்றாங்க. என்னவோ சட்டம் எல்லாம் கொண்டு வரலாம். நம்ம வந்து வில் பி அவுட் நம்பர்ட். நம்ம சவுத் இந்தியா வந்து பார்லிமெண்ட்ல இரலவென்ட் ஆயிடும். வட இந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டேட்டை மட்டும் ஜெயிச்சிங்கன்னா போதும், இந்தியாவே ஆண்டுட்டு போயிடலாம். இந்தி பேசுகின்ற மாநிலம் 5 ஸ்டேட்ல மட்டும் ஜெயிச்சுட்டா போதும், இந்தியாவே ஆளலாம். தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம், கேரளாவுக்கு பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம், இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த அப்சல்யூட் நம்பரும் முக்கியம். இந்த ரேஷியோ சொல்லி ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி டிஎம்கே பண்ற ப்ரோபகண்டா தவறான ப்ரோபகண்டா. அவருடைய லாஜிக் வந்து தவறான லாஜிக். அப்சல்யூட் நம்பரும் தேவை. நமக்கு எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு இப்ப இருக்கிற வித்தியாசம் 40. அந்த ஃபார்முலா வந்தா
60 மாறிடும். அந்த 60 என்பது ரொம்ப குரூஷியல். இன் a simple majority பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டி மேட்டர்ஸ். ரேஷியோ பாக்குறது இல்ல. யாரையா ஆட்சி அமைக்கும் போது உனக்கு என்ன ரேஷியோ இருக்கு நான் பாக்குறேன், உங்களுக்கு எத்தனை எம்பி இருக்கான்னு தான் பாக்குறாங்க. அதனால அந்த சிம்பிள் மெஜாரிட்டியில இன்னும் நம்ம தள்ளப்படுவோம். அந்த ஹாஃப் வே மார்க் அடையறதுக்கு இன்னும் நிறைய சீட்டை கொண்டு போவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அவருடைய சூழ்ச்சி இதுல ஒண்ணு இருக்கு. தொகுதியை 850 ஆக்கிட்டோன்னு வச்சுங்க, எல்லா தொகுதியோட பவுண்டரியும் திருப்பி மாத்தி அமைக்கணும். இது ஆங்கிலத்தில் அமெரிக்கால ஜெரி மேண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொகுதிக்கும் பவுண்டரி வரைக்கணும். தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு வராது. 6 பாராளுமன்ற தொகுதி என்பது 4 பாராளுமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியா மாதிரி ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆயிடும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஹரியானா அசாம்ல ஜெரிமேண்டரிங் பண்ணி சிறுபான்மை மக்களோட ஓட்டை நல்லாக்கிடுவாங்க. என்ன ஆகும்னா, ஒரு தொகுதியில் 30% சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அவங்க அங்க இருந்தா அவங்க தான் ஜெயிக்கிற தோக்குற நிர்ணயம் பண்ற சக்தியா இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவை 3ஆ பிரிச்சு 3 தொகுதியில போய் சேர்த்து விட்டுருவாங்க. இதை நீங்க கவனமா கேட்கணும். இது சீரியஸான மேட்டர். இந்த ஜெரிமேண்டரிங் பண்ணிட்டாங்கன்னாக்க அவர்களுக்கு வசதியான ஏரியா எல்லாம் ஒரு தொகுதி ஆயிடும். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த தொகுதியும் வசதியா இருக்காது, அது வேற விஷயம். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற மேற்தட்டு சமுதாயம் மட்டும், மேற்தட்டு மக்கள் மட்டும், அவர்களோட இந்துத்துவ கொள்கையை மட்டும் பின்பற்றுகின்ற மக்கள் எங்கெங்க வசிக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு தொகுதியாகி சிறுபான்மை மக்களை 4, 5, 6 கூறா போட்டு பிரிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரூல்ஸை மாத்திட்டாங்கன்னா எலெக்ஷனே ஒர்க் அவுட் ஆகாது. அவர்கள் அசாம்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மொத்தம் 20 தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்கலாம். 120 தொகுதியில 100 தொகுதியில அவர்கள் பெரும்பான்மை சமுதாயம் இந்துத்துவ சக்திகளை வைத்து வென்று விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த ஜெரிமேண்டரிங் பண்றாங்க. இதனால நிறைய டேஞ்சர் இருக்கு. இதுல நிறைய டேஞ்சர் இருக்கு. எந்த காலத்திலையும் நம்ம டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேசிஸ்ல ஏத்துக்க கூடாது. இந்த யூனிஃபார்ம் 50% சொல்றதையும் ஏத்துக்க கூடாது. டிஎம்கே அந்த வலையில போய் சிக்க போறாங்க. மந்திரி பதவி கொடுக்கறேன்னு சொல்லி அவங்களை சிக்க வைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அந்த வலையில சிக்கிட்டாரு. நாம் அந்த வலையில சிக்க கூடாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் ஏத்தனமோ 543 இன்னும் 25 வருஷம் பிரிசர்வ் பண்ணும். அந்த 543க்குள்ள இருக்கிற 39 தமிழ்நாடுக்கு பிரிசர்வ் பண்ண வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. அந்த நிலையை நீங்கள் எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.